ஏடி, 2 பேரும் ஏதோ பரீட்சை எழுதுனா வேலை கிடைக்கும், அதுக்கு பதிய போகிறோன்ட்டு போனீங்களே ஒரு தடவை கம்ப்யூட்டர் சென்டருக்கு. அது எப்படி அந்த பரீட்சை உனக்கு? நெட்டவழிப்பா. ஆமாட்டி, எனக்கு மறந்தே போச்சு. ஜூன் 9 பரீட்சை, ஹால் டிக்கெட்லாம் விட்டுறாங்க. ஆமாக்கா, நானும் சொல்லணும்னு நினச்சேன், மறந்தே போயிட்டேன் பாருங்க. எங்கே நம்ம படிக்க வைக்க இருந்தால் தானே அந்த ஞாபகம் இருக்கும். நம்ம பாட்டுக்கு ஊரை சுற்றிட்டே அலையிறோம். அப்போ பரீட்சை மேலே எங்கே நமக்கு ஞாபகம் இருக்கும்? நல்லா போடு போங்க. 2 பேரும் அடுத்த வாரம் பரீட்சை வச்சுட்டு இன்னும் ஊரை சுற்றிட்டு அலையிறீங்க படிக்காமல் கொள்ளாமல். கேட்டி, நானும் அன்றைக்கி பதிஞ்சிட்டு வந்ததோட சரிட்டி. அந்த பேப்பர் எங்கே போட்டேனே தெரியலை, நம்பரும் தெரியலை, பாஸ்வேர்டும் தெரியலை. எனக்கு போய் தேடி கண்டுபிடிச்சி எடுக்கணும். இருக்கா இல்லை என் பிள்ளை எதுவும் கிழிச்சு போட்டுருச்சான்னு தெரியலை. ஆமாக்கா, நானும் எங்கேயோ போட்டேன், பார்ப்போம், தேடி கண்டுபிடிச்சி எடுப்போம். இன்னும் 1 வாரம் இருக்குல்ல, அதுக்குள்ளேயே நமக்கு கிடைக்காம போயிட போகுது. கண்டுபிடிச்சி எந்த ஸ்கூலில் போட்டிருக்காங்கன்னு பார்த்து போய் எழுதிட்டு வரணும். கேட்டி, படிக்காமல் போய் எழுதுனா ஒன்றும் இல்லையா? இதில் வேணால் படிக்கிறோமா இல்லையான்னா பார்க்க மாட்டாங்கக்கா. அவங்க கொடுக்குற கேள்விக்கு கீழே ஒரு 4-5 ஆன்சர் இருக்கும். அதில் எதையாவது ஒன்று தூக்கி எழுதி வச்சுட்டு வர வேண்டியதுதான். கேட்டி, ஃபெயிலானா ஒன்றும் இல்லையா? இதெல்லாம் கூலாங்க்கா, உட்காந்து மார்க்கு சொல்லி பேப்பர் கொடுக்கறதுக்கு. நம்ம ஆரம்பில்லாமல் போய் எழுதுறது அவ்வளோதான். யாருக்கும் தெரிய போதா நம்ம எழுதுகிறோம் எழுதலைன்னு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க்கா. இது கேட்டி, தெரியலன்னா விட்டு எது எடுத்துகிட்டு போவையோ? ஆமாம், அவங்க கேட்குற கேள்வி எது என்ன ஏது நமக்கு என்ன தெரியும்? விட்டு கொண்டு போனாலும் அங்கே உட்காந்து பார்த்துட்டுலாம் இருக்க முடியாதுங்க்கா. அப்புறம் விட்டு கொண்டு போய் பிடிச்சாங்கன்னா நம்ம அப்புறம் ஜென்மத்துக்கும் எக்ஸாமே எழுத முடியாத அளவுக்கு போயிடக்கூடாதுல்ல. தெரிஞ்சதை எழுதுவோங்க்கா. கிடச்சா போவோம், இல்லாட்டி பேசாமல் வீட்டில் எப்பயும் போல் இப்படி வாய் பேசிகிட்டே அலைய வேண்டியதுதான். பிள்ளைங்க பரீட்சை எழுதுகிற நேரத்தில் நீங்கள் எழுதிட்டு கிடக்கீங்க, என்னத்தை சொல்ல? படிக்கிற நேரத்தில் ஒழுங்காக படிச்சிருந்தா இப்போ பரீட்சை எழுத தேவையில்லடி. ஏக்கா, இது வயசுலாம் ஒரு இதே இல்லைங்க்கா. நம்ம எவ்வளோ நாள் எழுதிக்கிடலாம் பார்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் அப்படி தானே, அம்மாவும் பரீட்சை எழுதுது, பிள்ளையும் பரீட்சை எழுதுது. இப்போ அப்படி போயிட்டுருக்குங்க்கா. அதெல்லாம் நம்ம பீல் பண்ணக்கூடாது. நம்ம என்ன இவ்வளோ இன்னும் பரீட்சை எழுதுகிறோமேனு. நமக்கு வேலை கிடைக்கிற வரை நம்ம எழுத தான் செய்யப்படும். கேட்டி, அடுத்து வேறு எதுவும் பரீட்சை வருதா? ஏதாவது வந்துச்சுன்னா சொல்லு, நானும் போடுறேன், சரியா? அங்கே போய் பரீட்சை எழுதுகிற இடத்துல உட்காந்து எழுதுறதுக்கு நல்லா ஜாலியாக இருக்கும் டி. ஒவ்வொருத்தரையாக பார்த்துக்கிட்டு எதையாலும் நக்கல் அடிச்சிட்டு இருக்கோம் நம்ம பாட்டுக்கு. ஏட்டி, அப்போ நீ படித்து வேலைக்கு போகணுன்னா பரீட்சை எழுத போலையா? சும்மா டைம் பாஸுக்காக போயிட்டுருக்க? அது ஒரு ஜாலியாக இருக்கும்க்கா. அங்கே நம்ம பாட்டுக்கு யாரையாலும் பார்த்துக்கிட்டு கிண்டல் அடிச்சிட்டு இருக்கலாம் நம்ம மனசுக்குள்ளேயும். ஏக்கா, எனக்குலாம் எப்படி தெரியுமா? அங்கே போய் பரீட்சை எழுதுகிறப்ப தான் சினிமா பாட்டு ஒவ்வொன்றா ஞாபகத்துக்கு வரும். படித்த இதில் ஒவ்வொரு இதுக்கும் ஆன்சர் தெரியாது பார்த்துக்கோங்க. ஒவ்வொன்றும் ரீட் பண்ணுறப்ப எனக்கு சினிமா பாட்டு தான் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும். எனக்கும் அப்படி தான் சில நேரம் இருக்கும். நானும் பாடிக்கிட்டேவும் எனக்கு யார் எழுதி வச்சுட்டு வருவேன். அடி பாவீங்களா, உங்களை படித்து பரீட்சை எழுத போக சொன்னால் நீங்கள் அங்கே போய் கிண்டல் அடிக்கவும் சினிமா பாட்டு பாடுறது காட்டி அங்கே போயிட்டு வரீங்க. அதுக்கு ஏன்ட்டி அவ்வளோ தூரம் போகணும்? பேசாமல் வீட்டில் உட்காந்து செய்ய வேண்டியதானே? ஏக்கா, வீட்டில் இருந்து செய்கிறது நல்லா இருக்காது அந்தளவுக்கு. அங்கே போய் இப்போ உட்காந்து பார்த்தா தான் அதோட இது தெரியும் உங்களுக்கு.